ஒரு சிறிய மின் பொறியியல் குழுவை நிர்வகிக்க என்ன திட்ட மேலாண்மை கருவிகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும்? 1. கேண்ட் விளக்கப்படங்கள். 2. சர்க்யூட் சிமுலேட்டர்கள். 3. பதிப்பு கட்டுப்பாட்டு அமைப்புகள். 4. தொடர்பு தளங்கள். 5. மின் பொறியியல் மென்பொருள். கேண்ட் சார்ட்ஸ். மின் பொறியியலுக்கான மிகவும் பொதுவான மற்றும் பல்துறை திட்ட மேலாண்மை கருவிகளில் ஒன்று கேண்ட் விளக்கப்படம் ஆகும். கேண்ட் விளக்கப்படம் என்பது உங்கள் திட்ட அட்டவணையின் காட்சி பிரதிநிதித்துவம் ஆகும். இதில் உள்ள பணிகள், மைல்கற்கள், சார்புகள் மற்றும் ஆதாரங்களை காட்டுகிறது. உங்கள் திட்டத்தின் நோக்கம், நேரம் மற்றும் பட்ஜெட்டை திட்டமிடவும், அத்துடன் உங்கள் குழுவின் நிலை மற்றும் காலக்கெடுவை கண்காணிக்கவும் புதுப்பிக்கவும் காண்ட் விளக்கப்படத்தை பயன்படுத்தலாம். உங்கள் திட்டத்தின் போது ஏற்படக்கூடிய அபாயங்கள், மாற்றங்கள் மற்றும் சிக்கல்களை கண்டறிந்து நிர்வகிக்கவும் காண்ட் விளக்கப்படம் உதவும். மைக்ரோசாஃப்ட் ப்ராஜெக்ட், ஸ்மார்ட்ஷீட் அல்லது ட்ரெல்லோ போன்ற காண்ட் விளக்கப்படங்களை உருவாக்கவும் பகிரவும் உதவும் பல மென்பொருள் பயன்பாடுகள் உள்ளன. சர்க்யூட் சிமுலேட்டர். சர்க்யூட் சிமுலேட்டர்ஸ் மின் பொறியியலுக்கான மற்றொரு முக்கியமான திட்ட மேலாண்மை கருவி சர்க்யூட் சிமுலேட்டர் ஆகும். ஒரு சர்க்யூட் சிமுலேட்டர் என்பது ஒரு மென்பொருள் நிரலாகும். இது மின்சுற்றுகள் மற்றும் கூறுகளின் நடத்தையை மாதிரியாகவும் பகுப்பாய்வு செய்யவும் முடியும். உங்கள் வடிவமைப்புகளை சோதிக்கவும், உங்கள் கணக்கீடுகளை சரிபார்க்கவும், உங்கள் செயல்திறன் மற்றும் செயல்திறனை மேம்படுத்தவும் சர்க்யூட் சிமுலேட்டரை பயன்படுத்தலாம். இயற்பியல் முன்மாதிரிகளை உருவாக்காமல் வெவ்வேறு காட்சிகள் மற்றும் அளவுருக்களுடன் பரிசோதனை செய்ய உங்களை அனுமதிப்பதன் மூலம் பிழைகள், செலவுகள் மற்றும் நேரத்தை குறைக்க இது உங்களுக்கு உதவும். ஸ்பைஸ், எல்டி ஸ்பைஸ், மல்டிசிம் மற்றும் டி ஸ்பைஸ் ஆகியவை மிகவும் பிரபலமான சர்க்யூட் சிமுலேட்டர்களில் சில ஆகும். பதிப்பு கட்டுப்பாட்டு அமைப்புகள். வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். மின் பொறியியலுக்கான மூன்றாவது திட்ட மேலாண்மை கருவி பதிப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகும். பதிப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு என்பது உங்கள் திட்டத்தின் கோப்புகள் மற்றும் ஆவணங்களில் செய்யப்பட்ட மாற்றங்களை கண்காணிக்கும் மற்றும் நிர்வகிக்கும் ஒரு மென்பொருள் அமைப்பாகும். உங்கள் குழு உறுப்பினர்களுடன் ஒத்துழைக்கவும், உங்கள் பணியின் வெவ்வேறு பதிப்புகளை மதிப்பாய்வு செய்யவும் மற்றும் ஒப்பிட்டு பார்க்கவும், தேவைப்பட்டால் முந்தைய நிலைகளை மீட்டெடுக்கவும் பதிப்பு கட்டுப்பாட்டு அமைப்பை பயன்படுத்தலாம். உங்கள் திட்டத்தின் தரவு மற்றும் குறியீட்டின் தரம், நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை பராமரிக்க பதிப்பு கட்டுப்பாட்டு அமைப்பு உங்களுக்கு உதவும். கெட், சப்வர்ஷன் மற்றும் மர்க்யூரியல் ஆகியவை மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் பதிப்பு கட்டுப்பாட்டு அமைப்புகளில் சில ஆகும். தொடர்பு தளங்கள். கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ். மின் பொறியியலுக்கான நான்காவது திட்ட மேலாண்மை கருவி தகவல் தொடர்பு தளமாகும். தகவல் தொடர்பு தளம் என்பது உங்கள் குழுவின் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை எளிதாக்கும் மற்றும் மேம்படுத்தும் ஒரு மென்பொருள் தளமாகும். தகவல், கோப்புகள் மற்றும் கருத்துக்களை பகிரவும், பணிகள், கூட்டங்கள் மற்றும் காலக்கெடுவை ஒருங்கிணைக்கவும் தொடர்பு தளத்தை பயன்படுத்தலாம். உங்கள் குழு உறுப்பினர்கள் மற்றும் பங்குதாரர்களிடையே நம்பிக்கை, ஈடுபாடு மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உருவாக்க ஒரு தகவல் தொடர்பு தளம் உங்களுக்கு உதவும். சாக், ஜூம் மற்றும் டீம்ஸ் ஆகியவை மிகவும் பொதுவான தகவல் தொடர்பு தளங்களில் சில ஆகும். மின் பொறியியல் மென்பொருள். எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் சாஃப்ட்வேர். மின் பொறியியலுக்கான ஐந்தாவது திட்ட மேலாண்மை கருவி மின் பொறியியல் மென்பொருள் ஆகும். இது பல்வேறு மின் பொறியியல் பணிகள் மற்றும் வடிவமைப்பு, பகுப்பாய்வு, கணக்கீடு, ஆவணப்படுத்தல் மற்றும் காட்சிப்படுத்தல் போன்ற செயல்பாடுகளை செய்ய உதவும் மென்பொருள் பயன்பாடுகளின் பரந்த வகையாகும். உங்கள் உற்பத்தி திறன், துல்லியம் மற்றும் படைப்பாற்றலை மேம்படுத்தவும், தரநிலைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்கவும் மின் பொறியியல் மென்பொருளை பயன்படுத்தலாம். ஆட்டோகேட், எலக்ட்ரிக்கல், மேட்லாப், லேத்வியூ மற்றும் சிமுலிங் ஆகியவை மிகவும் இன்றியமையாத மின் பொறியியல் மென்பொருள்களில் சில ஆகும். To have notification about my new video, please don't forget to like, comment and subscribe. Thanks for watching.